ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த குழுவினர் நாட்டியமாடினர். முன்னதாக சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நாட்டியாஞ்சலி விழாவை பார்த்து ரசித்தனர். கீழடியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை செஸ் உலக கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பார்வையிட்டுள்ளார். 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் கீழடியில் அகழாய்வு நடந்த இடங்கள் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குடும்பத்துடன் வருகை தந்த விஸ்வநாதன் ஆனந்த் மீன் உருவம் பொறித்த உரை கிணறு, உலைக்கலன் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்து அவற்றை பற்றிய விளக்கங்களை கேட்டறிந்தார். தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆட்டக்காய்கள், பகடைகளை கண்டு ஆச்சரியப்பட்ட விஸ்வநாதன் பழங்கால பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட விதத்தை பாராட்டினார். கும்பகோணம் கொட்டையூர் வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி அருகே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் பேருந்து நிறுத்தத்தை அப்பள்ளி மாணவி ஒருவர் திறந்து வைத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி அருகே பேருந்து நிறுத்தம் மற்றும் அதனுடன் கூடிய குடிநீர் இணைப்பு வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மழை காலத்தில் அப்பள்ளி மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இப்பேருந்து நிலையத்தை பெருந்தன்மையோடு மாணவியை கொண்டு கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் திறந்து வைத்துள்ளார். பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாளான நேற்று சுவாமி, அம்பாள், முத்தங்கி சேவை தங்க பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். 4 ரத வீதிகளில் வலம் வந்த சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். இந்நிலையில் ராமநாத சுவாமி கோயில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் முகாமிட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரியிலிருந்து 5 தலை நாகத்துடன் கூடிய அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நெல்லூர்பேட்டை ஏரிக்கரையின் ஓரம் இந்த சிலையை கண்டெடுத்த மக்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் வந்ததும் பெண்கள் அம்மன் சிலைக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து மஞ்சள், குங்குமம் இட்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். இந்த நிலையில் ஏரியில் சிலை கண்டெடுக்கப்பட்டது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ள வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் ஏரியில் சிலையை வைத்து சென்றது யார் என கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தஞ்சை வந்த நடிகர் சசிகுமாருக்கு தாரை தப்பட்டையுடன் காசு மாலை அணிவித்து ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். தான் நடித்துள்ள மை லார்ட் திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்ப்பதற்காக சசிகுமார் தஞ்சை வந்திருந்தார். அவரை வரவேற்ற ரசிகர்கள் 5, 2 மற்றும் 1 ரூபாய் நாணயங்களால் ஆன மாலையை அணிவித்து மகிழ்ந்தனர். ரசிகர்கள் அன்புடன் அணிவித்த மாலை பிடித்து போக அதனை அப்படியே தனது காரில் வைக்கும்படி உதவியாளரிடம் சசிகுமார் கூறியிருந்தார். நகைச்சுவை நடிகர் யோகி பாபு திருவண்ணாமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக இயக்குநர் அவதாரம் எடுக்க உள்ளார். அந்த வகையில் தமது முதல் படத்திற்கான கதையை அண்ணாமலையார் சந்நிதியில் வைத்து வழிபட்டார். தொடர்ந்து வெளியே வந்த யோகி பாபுவுடன் ரசிகர்கள் பலரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தரிசனம் செய்த யோகி பாபுவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.